friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல கிராமத்து முறைப்படி நல்ல காரசாரமான மொறுமொறுன்னு தட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். பொதுவாகவே தட்டை நம்ம பச்சரிசி மாவுல இல்லை அப்படின்னா புழுங்கல் அரிசியை ஊற வச்சு அரைச்சி செய்வோம். இது அந்த மாதிரிலாம் இல்லாமல் முற்றிலும் வித்தியாசமாக இருக்கும். சுவையும் ரொம்பவே அபாரமாக இருக்கும். செய்யறதும் சுலபம். அப்புறம் பொதுவாக தட்டை செய்யும்போது பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே நல்ல மொறுமொறுன்னு சுவையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது ஆறி போயிடுச்சு அப்படின்னா நமுத்து போன மாதிரி, அதாவது வதவதுன்னு ஆயிடுற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் தட்டையை எப்படி ரொம்ப நாளைக்கு மொறுமொறுன்னு வச்சு சாப்பிட்லாம் அப்படின்ற டிப்ஸ் இந்த வீடியோவில் முக்கியமாக சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல்ல ஸ்டவ்வில் ஒரு பேன் ஒன்று வச்சுக்கங்க. அதில் 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசியை மொத்தமாக கொட்டிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ இந்த பச்சரிசியை வறுக்க ஆரம்பிக்கணும். பச்சரிசியோட நிறம் மாறிடக்கூடாது, அதாவது சிவக்க வறுக்கணும் அப்படிலாம் கிடையாது. அந்த பச்சரிசி பூ போல பூத்தா போல நல்ல வெள்ளை நிறமா மாறி வரும் இல்லையா, அந்த அரிசி எல்லாமே பூ போல ஒன்று போல பூத்து வரும். அரிசி நீங்க மொத்தமா கொட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அரிசி ஒரு இடத்துல வறுபட்டிருக்கும், ஒரு இடத்துல வறுபட்டிருக்காது, ஒரு இடத்துல நிறம் மாறிடும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சேர்த்துட்டு வறுத்தீங்க அப்படின்னா எல்லா அரிசியுமே ஒன்று போல வெள்ளையா நல்லா பூ போல பொரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இதே நீங்க அதிகமான அளவுகள்ல சரியா பாத்தீங்கன்னா 1 கிலோ அளவுகள்ல கூட நீங்க இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமா அரிசியை வறுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நல்ல வெண்மை நிறமா நல்ல பூ போல பூத்து வந்துருச்சு. இப்ப இதை நம்ம வேற ஒரு தட்டுல மாத்திட்டு மறுபடியும் கொஞ்சம் அரிசியை போட்டுட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் பாத்தீங்கன்னா மிதமான தீயில வச்சுட்டு வறுக்க ஆரம்பிங்க. இது கொஞ்ச நேரத்துல எல்லாமே வறுபட்டுரும். சரியா 2 நிமிஷத்துல வறுபட்டுரும். இப்ப இது எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன், ஆற வச்சுட்டேன். இப்ப நான் இன்னைக்கு குறைவா செய்யறதுனால மிக்சி ஜார்ல தான் சேர்த்து அரைக்கிறேன். இது ரொம்ப நைஸான பவுடரா அரைக்காம கொஞ்சம் நொறுநொறுப்பு தட்டின மாதிரி அரைச்சிக்கங்க. அரைச்சிட்டு ஃபர்ஸ்ட் சலிச்சிக்கங்க. இந்த மாதிரி சலிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு அரைப்பட்ட அந்த நைஸான பவுடர் முதல்ல கிடைச்சிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நொய் போல இருக்கும் இல்லையா, இந்த நொய்யை மறுபடியும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு தடவை அரைச்சிட்டு அதை இப்போ மறுபடியும் சேர்த்துக்குங்க. இதில் இப்போ சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சலிக்கக்கூடாது. இந்த மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸான பவுடரா இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் அந்த சின்ன சின்ன நொறுநொறுப்பாக இருக்கணும். அதாவது ரவையை நம்ம மிக்சியில் ஒரு தடவை பொடிச்சோன்னா எப்படி ஒரு சின்ன நொறுநொறுப்பு இருக்கோ அந்த மாதிரி நொறுநொறுப்பு தட்டின மாதிரி இருக்கணும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இதே நீங்கள் மில்லில் கொடுத்து அரைக்க போகிறீங்க, அதிகமாக அரைக்கிறீங்க அப்படின்னா இதே அளவுகளில் 1 கிலோ அளவுகளை நீங்கள் வறுத்துட்டு அரைச்சிக்கிங்க. மில்லில் கொடுத்து நைஸான பவுடராக தான் கிடைக்கும். வீட்டில் மறுபடியும் ஒரு 2 கை போல் நீங்கள் இந்த அரிசியை வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நொறுநொறுப்பு இருக்கிற மாதிரி இருக்கும், கலந்தா போல இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவை நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. அடுத்ததான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு, கூடவே கொஞ்சமாக பெருங்காய பொடி. இதில் நான் வெண்ணெய், எண்ணெய், நெய் எதுவுமே சேர்க்கல. எதுவுமே இதில் சேர்க்க வேணாம், அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். இதை இப்போ நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுடணும். எடுத்தோன்னே தண்ணி விட்டு பிசைஞ்சிடக்கூடாது. ஏன்னா உப்பு ஒரு இடத்துல தங்கிடும். அப்புறம் சிறுக கொஞ்சமாக தண்ணி சேருங்க. எடுத்தோன்னே நிறையவும் தண்ணி விட்டுறாதீங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா நான் பச்சை தண்ணி தான் பயன்படுத்திருக்கேன், சுடு தண்ணி அந்த மாதிரிலாம் எதுவும் பயன்படுத்தலை. இந்த மாவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி நல்லா உள்வாங்கும். கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இப்போ உங்களுக்கு இந்த பதத்துக்கு மாவு இருக்கணும். எடுத்தோடனே எப்பயுமே நிறைய பேர் தட்டையை பெரிய உருண்டைகளாக, இவ்வளோ பெரிய உருண்டைகளாக உருட்டுவாங்க. அந்த மாதிரி உருட்டாதீங்க, சின்ன சின்ன உருண்டைகளாகவே இருந்தாலே போதும். இப்போ பாருங்க, நான் இன்னைக்கு கவர் தான் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் வாழை கூட பயன்படுத்திக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கவர் பயன்படுத்திங்கன்னா இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். சின்ன உருண்டைகளாக எடுத்துட்டு கொஞ்சமாக கையில் எண்ணெய், அதுக்கப்புறம் கவரில் எண்ணெய் தடவிடுங்க. லைட்டாக தட்டிக்கிங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி தட்டும் போது பார்த்தீங்கன்னா ஓரங்களில் உங்களுக்கு வெடிப்பு வர்ற மாதிரி, இல்லைன்னா மாவு எட்டை பிரிகிற மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பயப்படாமல் ஒரு தடவை நல்லா அழுத்தி 3 விரலால் தட்டிட்டு ஓரங்களில் ஒரு விரலால் அந்த கவரை சேர்த்த மாதிரி இப்படி வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா ஈஸியாக போய் அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போ எடுத்துட வேண்டியதான். எடுத்துட்டு நம்ம எண்ணெயில் போட போகிறோம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் அதாவது குளிர்ந்த மாதிரி இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் இருக்கணும். ஸ்டவ்வும் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். இல்லைனா பார்த்தீங்கன்னா தட்டை போட்ட உடனே கருகி போயிடும், உள்ளே மாவு வேகாமல் போயிடும். இதனால தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தட்டை எடுத்த உடனே சூடாக இருக்கும்போது உங்களுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆறின பிறகு வதவதன்னு இருக்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிதமான தீயில் வச்சுட்டு ஒன்று உடனே, அதாவது நீங்கள் மொத்தமாக தட்டி வச்சுக்காம ஒன்று போட்டுட்டு அதுக்கடுத்து சைடில் தட்டிக்கிட்டே இருக்கேன். இப்போ நான் அடுத்து போட்டுக்கிட்டே இருக்கேன், அடுத்து தட்டிக்கிட்டே இருக்கேன், போட்டுக்கிட்டே இருக்கேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வெந்த பிறகு ஒரு தடவை மட்டும் திருப்பி போடுங்க. திருப்பி போடணுன்ற அவசியம் கிடையாது.
பொதுவாக தட்டை வந்து எண்ணெயில் போட்ட பிறகு ஒன்று போல் அப்படியே மெழமெழன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒன்று போல் பூசினா போல் இருக்கக்கூடாது. இந்த ஓரங்களில் இந்த மாதிரி சின்ன சின்ன வெடிப்புகள், அதுக்கப்புறம் வந்து அங்கங்கே மேலே வந்து சின்ன சின்ன கீறல்கள் இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் சின்ன சின்ன பூரி போல் உப்புனா போல் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் தட்டை வந்து ஒரு 15 நாள் 20 நாளைக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இது வெந்துருச்சா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த ஈர சலசலப்பு எல்லாமே அடங்கிட்டு இப்போ பாருங்க, அந்த தட்டை வந்து கீழே அந்த கடாயில் போய் அப்படியே அடியில் உட்காந்துருக்கு பாருங்க. அவ்வளோதான், இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம எடுத்துட வேண்டியதான். நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம். அப்போ வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த மிச்சமான எண்ணெய்கள் எல்லாமே வந்து தங்கிடும். பொதுவாகவே இந்த தட்டை சுத்தமாக எண்ணெய் குடிக்காது. இதில் முக்கியமாக இன்னும் 2 டிப்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்க, நான் தட்டும் போது மாவு இப்படி எட்ட வருது பாருங்க. இந்த மாதிரி எட்ட வந்தால் பயந்துட வேண்டாம். கொஞ்சமாக அப்படி தள்ளி விட்டு ஓரங்களையும் தள்ளி விட்டுட்டு அழகாக போட்டு எடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ பயப்படாமல் பண்ணுங்க. அவ்வளோதான், நம்முடைய அருமையான கிராமத்து ஸ்டைல் நல்ல மொறுமொறுன்னு காரசாரமான தட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இதை நான் எடுத்து மறுநாள் தான் உங்களுக்கு இந்த சத்தத்தை கொடுக்குறேன். எந்த அளவுக்கு நல்ல கலகலன்னு சத்தம் கேட்குது பாருங்க. எவ்வளோ அருமையான சத்தம் இல்லை, அந்த அளவுக்கு சுவையாகவும் இருக்கும், நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்டையும் கொடுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.